ஒரு ரீல் வாசிக்கும் போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மமிதா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நம்ம இன்னும் வாசிக்கணும், நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. படிப்பு முக்கியம்தான், எனக்கு முக்கியமாக படலை, அவ்வளோதான். வணக்கம் சாராம். ஸோ பயங்கர எமோஷ்னலாக இருக்குது எனக்கு, அண்ட் பயங்கர நர்வஸாகவும் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை சுத்தமாக. என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டு கட்சி சேர வந்தபோது நான் ஃபஸ்ட்டு வந்த காலேஜ் இதுதான். ஸோ அண்ட் எனக்கு கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, இந்த காலேஜுக்கும் அந்த கடவுளோட பேர் வச்சுருக்காங்க, சாய்ராம். பேர்லேயே பாதி இருக்குங்க, என் ஹார்ட் மொத்தம் இங்கே தான் இருக்குது இப்போ. ஸோ ஃபீல்ஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் டூட் பற்றி சொல்லணுன்னா ஐ திங்க் ஆசை கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி கீர்த்தி வந்தார் ஸ்டுடியோவுக்கு. ஸோ கீர்த்தி வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அவர் என்டர் ஆகி ஸ்டுடியோக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனோட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அது படம் சொல்லும். ஸோ நான் பார்த்த உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் சச் அ குட் கிரியேட்டர் அப்படின்றது அந்த தெளிவிலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ தேங்க்யூ கீர்த்தி, இட் வாஸ் கிளாட் டு ஒர்க் வித் யூ, சச் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ. அது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளாட் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் திஸ் பெரியவங்க, சரத் சார், ரவி சார், நவீன் சார், ஆல் ஆஃப் தெம். அண்ட் எனக்கு அவங்களோட வயசில் வந்து ஒரு 25-30 வயசு கம்மி. அண்ட் அதுக்கு முன்னாடி என்னை இங்கே ஏற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் தீபாவளிக்கு வருதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் தேங்க்யூ ஃபார் டூயிங் தட் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம நிக்கேத் ப்ரோ என்னை வந்து நான் அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆசை கூட இல்லை. அப்போ அவர் வந்து டேட்ஸ் இல்லாதனால கஷ்டமாக இருந்தது அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்டையர் டீம், எடிட்டர் பரத் ப்ரோ, ஸோ எல்லாருமே அமேசிங் டீம். அண்ட் நம்ம பிரதீப் ப்ரோ, பியா ப்ரோ, such an amazing talent bro. I'm really honored to work with you in this film. And ஒரு ரீலும் வாசிக்கும் போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மமிதா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நம்ம இன்னும் வாசிக்கணும், நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருந்துச்சு ஒரு ரீலும் பார்க்கும்போது. அப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் glad to work with you bro, on to 100 more collaborations with you, much love. And மமிதா, நான் ஆக்சுவலி வந்து ஆசை கூட வந்து அவங்கள காஸ்ட் பண்ணணும்னு நினச்சி அவங்கள ரீச் அவுட் பண்ணேன். பட் ஐ திங்க் அந்த டைமில் ஷூட் டேட்ஸ் ஏதோ கிளாஷ் ஆச்சு. ஸோ அப்போ அவங்களால பண்ண முடியல. அண்ட் glad to work along in this amazing performance again. ஸோ நானும் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதா பாட்டெல்லாம்? அங்க சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இதே ரிசப்ஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் கிடைக்கும்னு நம்பி நல்லா ஒர்க் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஸோ இது எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அட் த சேம் டைம் என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு பிடிச்சதுக்கு என்னை அலோவ் பண்ணி என்னை வந்து நீ இதை பண்ணு. ஏன்னா நான் வந்து ரொம்ப குட் ஸ்டூடெண்ட். ஸ்கூல் படிக்கும்போது யார் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேன். அப்போதுலேருந்து நம்பி எனக்கு அந்த நீ பண்ணு, நீ தாராளமாக மியூசிக் பண்ணு, போகிறோம் ஸ்டடீஸ் போகிறோம், காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்ட என்னோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அது நீங்கள் ஒரு காலேஜில் சொல்கிறது தான், காலேஜில் சொல்கிறது தான். நீங்கள் இப்போ இதை சொன்னீங்கல்ல, நீ போடா உன்னோட பேஷனை பார்த்துக்கணும். அங்கே பையன்லாம் உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி, ஆமாம் படிப்பு முக்கியம்தான், எனக்கு முக்கியமாக படலை, உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இந்த ஒரு யங் எனர்ஜி இதுக்கப்புறம் வந்து உலகத்தை அப்படி பிடிக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ மக்களே, உங்கள் லவ் இம்மென்ஸாக இருந்திருக்கு. நான் வந்து யாரையா மிஸ் பண்ணியிருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதோ நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல் மக்களே, தேங்க்யூ. தேங்க்யூ சாய், ஆல் தி வெரி பெஸ்ட். இதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு சக்சஸா வந்துகிட்டே இருக்கணும். நாங்க இதே மாதிரி உங்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். Thank you so much. And thank you. Not to mention என்னோட mentors
சாரி ஓகே, என்னோட மென்டார்ஸ் சந்தோஷ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, த ஒன்ஸ் ஹூ ஹவ் ஷேப் மை கரியர். அண்ட் இது ஸ்டார்ட் ஆனதுக்கும் இப்போ இது போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் அவங்க தான். ஏன்னா என் கூட இருந்து எனக்கு அவ்வளோ மென்டல் சப்போர்ட் அண்ட் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், எப்படி நம்ம நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்றது எல்லாமே என்னை கைட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, லவ் யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்.